ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெரா செயினோட ஆட் ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிப்ளாய்மெண்ட், அதாவது டெஸ்ட்நெட்டில் வந்து டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட் ட்ராப் கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் 100% சொல்கிறாங்க. ப்ளஸ் அதோட ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா $10,000 to $15,000 சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 லேக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்க போது. இது நாட் ஒன்லி பெரா, மற்ற எந்த செயினுக்கு வேணாலுமே நீங்கள் வந்து இந்த சேம் டிப்ளாய்மெண்ட் கான்செப்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி ஒரு டேப்பை வந்து நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணுறது டெஸ்ட்நெட்டில் அப்படிங்கிறது. அதே மாதிரி சொலானா ஸ்டேக் பண்ணுறவங்களாகட்டும், செலஸ்டியா ஸ்டேக் பண்ணுறவங்களாகட்டும், காஸ்மோஸ், இன்ஜெக்டிவ், இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜிட்டோ, ஜூபிட்டர், இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் $1,000 வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா $10,000 கிடச்சிருக்கு. ட்விட்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஆட் ட்ராப் நீங்கள் வேணும், ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்மார்ட் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஒரு ஹாட் நெரேட்டிவாக கிரிப்டோ ஆட் ட்ராப்ஸில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ பெரா வந்து இன்னும் ஒரு 20 days இருக்குது. ஆக்சுவலாக 21 days அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 days இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த ஐடி வேணாலும் நீங்கள் x.comமில் போய் ஒரு நல்ல பர்டிகுலர் ஒரு ப்ராப்பரான மெம்பர்ஸ் வந்து போட்டிருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து டாஸ்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பவுண்டரி ஆட் ட்ராப்ஸ், அதாவது வந்து இந்த கேலக்ஸியில் போய் நீங்கள் சோசியல் மீடியா பண்ணுறது, அப்போ அவங்களோட டெஃபி பில்டை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறது, அப்போ டெஸ்ட்நெட்டில் வந்து ஃபேசட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்வாப் பண்ணுறது, லெண்டிங் பண்ணுறது, அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்து டிப்ளாய்மெண்ட்டு வருது. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து டிப்ளாய்மெண்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் காட்டக்கூடிய யாருது வேணால் நீங்கள் இது பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் சும்மா ஃபியூ அக்கௌண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணிங்கனாலுமே வந்து சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெலகிராம் நம்ம சேனலோட மெம்பர் வந்து நமக்கு கேட்டிருந்தார். ஸோ அவரோட நேம் எனக்கு மறந்துடுச்சு. பட் அவர் ஹார்ட்டின் சிம்பிள் தான் போட்டுருக்கறதுனால ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மெயினாக மேக் பண்ணுறேன். ஏன்னா அவர் என்ன எக்ஸ்பிளைன் கேட்டிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் இந்த ட்வீட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பெரா செயினோட கோஃபவுண்டரே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா மோர் தென் $10,000 வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆட் ட்ராப் மூலமாக. அது எப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுற மூலமாக டெஸ்ட்நெட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போதைக்கு பெரா செயினோட டெஸ்ட்நெட் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினேட் வந்து இன்னொரு 1 month or 2 months கூட ஆகலாம். ஓகே, பட் ஆட் ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே கொடுத்துடலாம், கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். பட் மெயினேட் லான்ச் பண்ணும்போது இல்லை டோக்கன் லான்ச் பண்ணும்போது நம்ம அதை வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் சொல்லியிருப்பார். ஸோ 1 ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஆட் ட்ராப், அதாவது நீங்கள் டெஃபி பில்டை வந்து போய் டாஸ்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, சோசியல் மீடியாவில் ட்வீட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து டெஸ்ட்நெட்டை டிப்ளாய் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, அது யார் டிப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆட் ட்ராப் வந்து கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் $5,000 $10,000 ஒருத்தான ஆட் ட்ராப் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு டெஃபி ப்ராஜெக்ட்ஸே வந்து அந்த மெயினெட்டில் அவங்களோட ப்ராஜெக்ட் மேலே L1 or L2 மேலே க்ரியேட் பண்ணுறதா வந்து அர்த்தம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பட் இந்த ஃப்ளோவில் போனீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து நான் 2-3 பேர்த்தோட இதை ஃபாலோ பண்ணி நான் வந்து 2-3 வெப்சைட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சிம்பிளாக. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட் ட்ராப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து மெட்டாமாஸ்க் வேணும். மெட்டாமாஸ்க் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டாமாஸ்க் வாலெட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணால் போய்க்கிங்க. எல்லா அக்கௌண்ட்டும் வந்து ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன், இவரோட எடுத்துக்கிறேன். ஸோ மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த செயின் ஐடி வந்து அதாவது டெஸ்ட்நெட் நெட்ஒர்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். பெரா செயின் ஆர்ச்சிஓ அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது க்ரியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்நெட் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாசத்துக்கு லிங்க்குக்கு போய் இந்த லிங்க்குக்கு போய் நீங்கள் வந்து டோக்கன் கிளைம் பண்ணிக்கணும். ஸோ டோக்கன் கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கரண்ட்டாக வந்து சர்வர் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். 2 or 3 days வெயிட் பண்ணுங்கள். பட் மோர் தென் 10 days வெயிட் பண்ணாதீங்க. மேபி 2 days ஒன்ஸ் செக் பண்ணிட்டே இருங்க. இந்த வெப்சைட் எனேபிள் ஆச்சு அப்படின்னா உங்கள் வேலட்டோட அட்ரஸ், அதாவது அந்த வேலட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலட்டோட அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு
ப்ரொவைட் யூ ஆர் நாட் அ பாட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து கிளைம் கேட்கும். கிளைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு இருக்கிற மாதிரி பெரா டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 0.5 பெரா டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டோக்கன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டோக்கனை தான் வச்சு நீங்கள் வந்து அது வந்து டெஸ்ட் டோக்கன், அதாவது ரியல் டோக்கன் கிடையாது, டெஸ்ட் நெட் இருக்கிறதுனால அது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடிய டோக்கன். ஸோ நீங்கள் அது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 0.4 இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணனால எனக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஃபீக் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து தேர்ட் வெப் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ thirdweb.com இது வந்து இந்த மாதிரி லிங்க் முதல் 3 லிங்க் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். எல்லாமே வந்து சிம்பிள். பட் அவர் சொன்ன லிங்க்கில் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா டெவலப்பர் மாதிரி நீங்கள் கோடு எழுதணும். பட் இந்த லிங்க் மூலமாக போகும்போது ஆல்ரெடி வந்து அந்த கோடு வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி அப்படி டைரெக்டாக வந்து அந்த பெரா டெஸ்ட்நெட்டில் வந்து உங்கள் டோக்கன் வந்து டிப்ளாய் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இந்த தேர்ட் வெப்பினை இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த லிங்க் எல்லாம். ஸோ இங்கே வந்து உங்கள் வேலட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டால்டு பண்ணிக்கணும் வெப்பில். ஓகே, சைன்இன் பண்ணால் பண்ணிக்கிங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கிறேன், பட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஹோம் வாலெட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், கான்ட்ராக்ட்ஸ்க்கு போய்க்குங்க. ஸோ கான்ட்ராக்ட்ஸ் போய்னா நான் ஆல்ரெடி நிறையா இங்கே வந்து பண்ணி வச்சுருந்துருக்கேன், ரிவ்யூ டு ஏர்ன் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே வந்து டிப்ளை கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓகே, உங்கள் பெரா செயினை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டோக்கன் லான்ச் பண்ண போகிறீங்க. ஸோ டோக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டிப்ளாய் நவுன் இருக்கும், டிப்ளாய் கொடுத்துக்குங்க. இது மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை, அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன வேர்ல்டு சூப்பர் டெக்ஸ் அப்படின்னு நான் சும்மா க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து WSD அப்படின்னு நான் கொடுத்துக்க போகிறேன். ஓகே, இட்ஸ் அ டூல் அப்படின்னு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக கொடுத்துக்கங்க. இட்ஸ் அ டெக்ஸ் அவ்வளோதான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்களுக்கு ஓனாக ப்ராஜெக்ட் இருக்குது, உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா இது சும்மா கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கெட் டிஃபால்ட்டு கொடுங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து உங்களோட அட்ரஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பெரா செயின் அந்த டெஸ்ட் நெட்டோட இது கனெக்ட் பண்ணிட்டு டிப்ளாய் நான் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள். டிப்ளாய் கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த பெரா டோக்கன் வந்து உங்களுக்கு இருக்கணும், ஃபீக்கு வேணும். ஓகே, டெஸ்ட் நெட் ஃபீ. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க் வந்து டைரெக்டாக வந்து லான்ச் ஆகும். அதாவது அந்த கேஸ் டோக்கன் வந்து கேஸ் ஃபீ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்காகவும் சைன்இன் பண்ணி அப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இது ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளாய் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்ளாய் பண்ண கான்ட்ராக்ட் வந்து ஆடிங் டு டேஷ்போர்டு, உங்கள் டேஷ்போர்டில் ஆடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தேர்ட் வெப் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்குது. வித்தின் 5 minutes, அதாவது நீங்கள் பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணிங்கன்னா, ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்க இருந்தால் 5 minutes போதும். இல்லை நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சைன்இன் கேட்கும். அதே மாதிரி இந்த மாதிரி உங்களோட எக்ஸாக்ட் வேலெட்டில் வந்து தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. நீங்கள் மோர் தென் 10,000 20,000 வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலெட்டை கனெக்ட் பண்ணாதீங்க. ஏர்ட்ராப்புக்குன்னு சொல்லி தனியாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு வேலெட் தனியாக வச்சுக்கல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய வேலெட்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா, சாரி நாட் வேலெட், என்னோடய கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 3 இருந்துச்சு, இப்போ வந்து 4 இருக்கும். ஸோ நான் வந்து கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வேர்ல்டு சூப்பர் டெக்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன். கரெக்டுங்களா, ஜஸ்ட் க்ரியேட் ஆயிடுச்சு, அது டோக்கன். அதே மாதிரி NFT ட்ராப் கூட பண்ணலாம். ஸோ இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும் அப்படின்னா அடுத்த ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து மின்டர் மேக்லி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுலேயும் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் வந்து லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா பெரா செயின் வந்து டெஸ்ட்நெட் இருக்கும். அப்படி இல்லைன்னு டைப் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணி கூட பண்ணிங்க. பெரா செயின் டெஸ்ட்நெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஈஸியாக அதே மாதிரி தான் டிப்ளாய் சும்மா கிளிக்கபிள் மட்டும்தான், நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், இல்லை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக இந்த வீடியோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வேர்ல்டு ரிவ்யூ சிஸ்டம் சொல்லி ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் இப்போ வந்து மறுபடியும் வேணால் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். வேர்ல்டு டீசென்ட்ரலைஸ்ட் மொபைல் அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, டீசென்ட்ரலைஸ்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து WDM நான் வந்து இது வந்து ஒரு
டெஸ்டிங்காக தான் நேம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ப்ராப்பராக நேம் கொடுக்கணும்னு கொடுத்துட்டுங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிப்ளை கொடுங்க. டிப்ளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெட்டாமாஸ்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம், நீங்கள் பண்ணாமல் டிப்ளை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கால் பண்ணிக்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் கேஸ்பிக்கு வந்து இந்த பெராடெக் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்ட்ராக்ட். அதாவது இன்ட்ராக்ட் என்ன பண்ணுவீங்க, உங்கள் டோக்கன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேர்ன் பண்ணலாம், யாருக்காவது சென்ட் பண்ணலாம், வேலட் டு வேலட் மூவ் பண்ணலாம், உங்களுக்குள்ளேயே வந்து 25 ஷேர்ஸ் 25% ஷேர்ஸ்ன்னு சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் இது வந்து மெர்க்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் வெப்சைட்டுங்கிறதுனால ரொம்ப சிம்பிளான டாஸ்க்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதாவது இன்ட்ராக்ட் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து பேர்ன் பண்ணிக்கலாம், மின்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காயினை மின்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ காயினை மின்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் இன்ட்ராக்ட் வித் ERC20 கான்ட்ராக்ட்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்துருச்சு. இதுதான் வந்து ஆக்சுவலாக. ஸோ டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 10 தான் இருக்குது. இது ரேண்டமாக எடுத்துக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் மின்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து 100 மின்ட் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து எனக்கு 110 டோக்கனாக வந்து க்ரியேட் ஆகிடும். அதாவது என்னோட சப்ளை வந்து 1 பில்லியன் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 பில்லியனை வச்சு நீங்கள் மின்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு டாஸ்க்ஸ் தான். இதை நீங்கள் பண்ண வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா 110 டோட்டல் சப்ளை மாறிடும். அதுக்கப்புறம் பேர்ன் வந்து மறுபடியும் நீங்கள் 10 பேர்ன் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து 110 மாறிடுச்சு. இப்போ பேர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 10னே பண்ணுறேன். ஸோ டோட்டல் சப்ளை வந்து 100 ஆயிரும். ஸோ நான் பேர்ன் மெக்கானிசம்க்கு வந்து ஜஸ்ட் நானே வந்து ரேண்டமாக ஒரு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்து பேர்ன் பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா உங்கள் டெஃபி ப்ராஜெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூனிஸ்வாப் மாதிரி ஒரு டெக்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் கொடுப்பீங்க, யூனிஸ்வாப் பேர் வந்து யூனிஸ்வாப்னு கொடுத்து யூனியன் கொடுப்பீங்க, சிம்பிள் எவ்வளோ சப்ளை இருக்கணும், அதில் இனிஷியலாக எவ்வளோ பேர்ன் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அதெல்லாமே நீங்கள் சும்மா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் இந்த டாஸ்க்ஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெட்டாமாஸ்கில் வந்து வேறு மெட்டாமாஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு வேலட் இருக்குது அப்படின்னா அந்த வேலட் அட்ரஸ் கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வேலட் அட்ரஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா இங்கே சென்ட் காட்டும். அது எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து சென்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேர்ன்டு டோக்கன் வந்து சக்ஸஸாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேலன்ஸ் வந்து 100 ஆயிரும். டோட்டல் சப்ளை 110 தான் இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ண சப்ளைலேருந்து அப்படியே தான் இருக்கும். பட் இவர் பேலன்ஸ் வந்து 10 இருக்கும். ஸோ எகைன் நீங்கள் யாருக்கோ சென்ட் பண்ணுறீங்க 10 சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 90 பேலன்ஸ் ஆயிரும். இல்லை பேர்ன் பண்ணாலுமே அதுலேருந்து கம்மியாகிட்டே வரும். பட் சப்ளை டோட்டல் சப்ளை அப்படியே தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மெர்க்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸி. தேர்ட் வெப் மாதிரியே இது ஒரு ஆப்ஷன். ஸோ மூணாவது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ERC20 டோக்கனையுமே வந்து இந்த டூல் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது நாட் ஒன்லி பெராச்சைன். நீங்கள் எந்த ஒரு எத்திரியம் பேஸ்டு L2 ஆகட்டும் இல்லை எத்திரியத்துக்கு மேலே பில்ட் பண்ணக்கூடிய என்ன ஒரு இதாகட்டும், எத்திரியத்துக்கு மேலேயே நீங்கள் ஒரு டோக்கன் டெஸ்ட் நெட்டும் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை மெயின் நெட்டில் கூட நீங்கள் வந்து ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி, கோடு மூலமாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோடு வச்சு ப்ராப்பரான கோடு வச்சு பண்ணும் போகும்போதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவுமே வந்து வேல்யூ வந்து அடிஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த 3 டிஃப்ரெண்ட்டான தேர்ட் பார்ட்டி டூல்ஸை வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த remixethereum.org அப்படிங்கிற வெப்சைட் போய்க்கிங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணேன். ஸோ இங்கே க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு பிளாக் வந்து அதாவது இது பண்ணியிருக்கேன், டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஹோமுக்கு போய்க்கிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ERC20 லேயர் 0 இருக்கும், இல்லை ஓப்பன் ஜெப்லின் அப்படின்னுங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது சூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் அதை நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் mytoken.sol அப்படின்னு இருக்கும். அதாவது சோல் நத்திங், சாலிடிட்டி லாங்குவேஜ்க்காக சால் அப்படின்னு வரும். ஓகே, அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சாலிடிட்டி கம்பைல்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் கம்பைல் பண்ணி பாருங்கள், அந்த கோடு வந்து கம்பைல் ஆகுதாங்கிறது இந்த ஸ்டேட்டஸ் காட்டும். ஓகே, ஸோ இங்கே கம்பைல் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே கம்பைல் ஆயிடுச்சு அப்படின்னாவே அடுத்தது வந்து நீங்கள் தேர்ட் வந்து டிப்ளாய் அண்ட் ரன் ட்ரான்சாக்ஷன்ஸ் போய்க்கிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் வந்து உங்கள் மெட்டாமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜெக்டட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மெட்டாமாஸ்க் வேலட் வந்து என்ன நெட்வொர்க் இருக்கணும், அதாவது நீங்கள் வந்து எத்திரியத்து மேலும் கூட நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு ஸ்கால் நெட்வொர்க் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை மாண்டா இல்லை லீனியா எதை வேணாலும் அந்த நெட்வொர்க் இங்கே வச்சுட்டு ஸோ இந்த நெட்வொர்க் இங்கே இருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பெராவில் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ரேண்டமாக வந்து நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். மை கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் டிப்ளாய் கொடுக்குறேன்.
ஸோ டிப்ளை கொடுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ராங்காக எரர் பண்ணி ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் இது வந்து கிரியேட் ஆகாது. ஸோ மேபி நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை வேல்ட் கரெக்டாக கனெக்டாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் டிப்ளாய் ஆகி முடிச்சிச்சு அப்படின்னாவே அவ்வளோதான் டன். ஸோ இந்த டிப்ளாய் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஸ் கோட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ என்ன வேலட் அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுத்துரும், அந்த மை டோக்கன் நேம் கொடுத்துரும். ஓகே. ஸோ இந்த டிக் வந்துருச்சுனாவே முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இது ERC 20 டோக்கன். ஸோ இது வந்து பெராக் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த செயினுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்ஜெக்டட் ப்ரொவைடர் மெட்டாமாஸ்க் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த வேலட்டோட நெட்வொர்க்கில் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஆப்டிமிசம்னா ஆப்டிமிசம் நெட்வொர்க்கில் வச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆப்டிமிசமில் கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து எத்திரியம் மெயினெட்டுக்கு போகிறேன். ஸோ எத்திரியம் நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எத்திரியம் காட்டும். ஸோ எத்திரியம் ஓகே. இப்போ எத்திரியம் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்னோட கன்ஃபார்ம் வந்து மெட்டாமாஸ்கில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணாது, இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ நான் டூன் கொடுத்து நான் அங்கே போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எத்திரியத்தில் தான் கேட்கும். ஸோ அப்படியே வந்து பெரா நெட்வொர்க் வச்சுருந்தனால பெரா நெட்வொர்க்கில் கேஸ் ஃபீ காட்டுது, கேட்டுச்சு. ஸோ இப்போ நான் எத்திரியம் நெட்வொர்க் கேட்டதுனா ஆட்டோமேட்டிக்காக எத்திரியத்துக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து ஃபீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. $108 வந்து கேட்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து $108 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 8,000 10,000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நான் பண்ண போகல. பட் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ERC 20 எது பண்ணணுனாலுமே வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து கஷ்டம்தான். பட் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். பட் இதுவுமே வந்து நிறைய பேருக்கு புரியாது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. பட் நீங்கள் வந்து திரும்பி ஒரு 2 டைம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஏர்ட்ராப் ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு கோடிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்டாக ரிப்பீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி என்னால் வந்து இண்டிவிஜுவலான ஏர்ட்ராப் நான் கொடுத்துட்டே இருக்க முடியாது. பட் எனக்கு டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி அந்த கேலக்ஸியில் போய் எப்படி சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, ப்ளஸ் டெஃபி ஸ்வாப் பண்ணுறது, லெண்டிங் பாரோயிங், மின்ட் பண்ணுறது, பேர்ன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து டாஸ்க் உங்களுக்கு தனியாக வேணும் பெரா செயினுக்கு அப்படின்னாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இந்த ஸ்மார்ட் செயின், அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து டிப்ளாய் பண்ணுறது மட்டுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டை, அவங்களோட ட்விட்டர் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டெஃபி ஸ்வாப்ஸ், அதாவது டெஃபி ஆப்ஸ், அவங்களோட டெஃபி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஆன் டாப் ஆஃப் தட் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அதாவது இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து $100 to $500 கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து மேபி $1,000 $5,000 ஏர்ட்ராப் வந்து ஒர்த்தான. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இந்த ஃபாலோ பண்ணும்போது டவுட் இருந்தாலும் நீங்கள் டெலகிராமில் ஃபாலோ பண்ணி எனக்கு டெலகிராமில் பிங் பண்ணிங்கனாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.